Hi friends, welcome to SP Creations Varanarpatta and Chettinad Cotton Sarees Manufacture from Aruppukkottai. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாரணார்பட்டிலே வந்து டெய்லி வியர் sarees தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட YouTube சேனல்ஸ்ல வந்து போட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த sarees-ஐ வந்து பார்த்துட்டு டெய்லி வியர் sarees என்ன இருக்குது போடுங்க. நீங்க போடுற அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் திரும்ப அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட போற கலெக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ல தான் நம்ம போட்டோம். இன்னைக்கு நான் போட போறதும் அதே ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா, இதில் என்ன கலர் இருக்கு, இந்த கலர் இருக்கா, அந்த கலர் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதாவது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து ஃபோன் கால்ஸ் மெசேஜ் வந்து பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. என்னை வந்து எப்பயுமே என்கேஜாக தான் வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க நீங்களும். ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நானும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம காட்ட போகிற கலர்ஸ் தான் 1 by 1 பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கலர் சூப்பரான பிரைட் கலர் தாங்க. எல்லாருமே இந்த கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான், சூப்பரான ஒரு கிரீன் வித் லெமன் எல்லோ ஷேட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர் தான். ரொம்ப சூப்பரான வைப்ரண்டான கலருங்க. இப்போ உள்ள யூனிக் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க இப்போ ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து சாரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் வந்து பண்ணு கொடுக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டவர் பார்டர் ரொம்ப யூனிக்குங்க. நிறைய பேர் வந்து கேட்கறது டவர் பார்டர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த யூனிக்கான பேட்டர்ன் தான் நம்ம இதுலேயுமே கொடுத்துருக்கோம். சாரி ஃபுல்லுமே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வரும். இந்த சைடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 + ஷிப்பிங் வரும். இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் தாங்க. அதாவது வந்து நம்ம அந்த கரும்பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பச்சை கலர் தான். இது பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் சொல்லுவோம். நம்ம வந்து பாட்டில் கிரீன்ல வந்து ஒரு அழகான ஒரு சில்வர் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து ஸ்ட்ரைப்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் ஃபேண்டா ஷேட்ல தான் வந்து பல்லு வரும். அதாவது மாம்பழ கலர் கூட சொல்லலாம். அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டவர் பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாரிக்கு வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நீங்க பல்லு கலர்ல வந்து பிளவுஸும் மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இந்த சாரி எதுக்குமே வந்து பிளவுஸ் வராது, ஒன்லி சாரி மட்டும்தான் வரும். இந்த சைடு பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இப்ப பாக்குற இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் தாங்க. ஏன்னா அழகான ஒரு வயலட் வித் லைட் ப்ளூ ஷேட் கலர் தான். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்குல்லங்க. ரொம்ப அழகு கலருங்க. இது அவ்வளோ அழகான கலருங்க. இது வந்து யார் மேலே போட்டாலுமே கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வயலட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஸ்ட்ரைப்ஸும், பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் வந்து பல்லுவும் வந்து அமைஞ்சிருக்கும். டாசல்ஸ் நம்ம எப்பயும் போல போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீர்முந்தி பல்லுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வர்றதுனால ரொம்ப வித்தியாசமாகவும் யூனிக்காகவுமே இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் தாங்க. பிளாக் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்ல, எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. என்கிட்ட மோஸ்ட்லி வந்து இருக்கிறது வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நிறையா இருக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் தான் இது. பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ரெட்டுன்னு சொல்லலாம், இதை வந்து ஒரு டார்க் வந்து ஃபேண்டா டொமேட்டோ கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலர் தான். பல்லு வந்து பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் பல்லு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் வந்து டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான புட்டாஸுங்க. சாரி ஃபுல்லுமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைப்ஸுக்கும் இடையில வந்து புட்டாஸ் வரும். ஸோ அதனால் சாரி வந்து இந்த கலர் யார் கட்டினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டிட்டு போகல கண்டிப்பாக திரும்பி பார்க்காதவங்க கூட திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தாங்க
நம்ம நார்மல் சாரீ போட்டாலும் சரி தான், உங்களுக்கு டெய்லி வியர் சாரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணாலும் சரி தான், ஒரே ப்ரைஸ் தான் கொடுப்போம். 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இப்போ பார்க்குற இந்த சாரியோட கலர் பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு தாங்க. பிங்க் வித் ஒரு மெஜந்தால தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லுமே வந்துடும். மெஜந்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் மிக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர்முந்தி பல்லு வந்துடுங்க. அதுலேயுமே வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டாசல்ஸும் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோல்டன் புட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து சில்வர் புட்டா வந்து கலர் புட்டா வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் புட்டாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு நிரப்பி இருக்கிறதுனால சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி லுக்ல சூப்பர் சைனிங்ல வந்து இருக்கும். ஸோ சாரியோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இந்த சாரி பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு லெமன் எல்லோ கலர் காம்பினேஷன். அதாவது நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே உடுத்திட்டு போற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த கலர் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் சரி தான், வெளியில ஒரு பார்ட்டி வேர்னாலும் சரிதான், ஒரு கோயிலுக்கு போனாலும் சரிதான், இந்த கலர் எங்க உடுத்தினாலுமே ரொம்ப அழகா இருக்குங்க. ஏன்னா அப்படி ஒரு மங்களகரமான ஒரு மஞ்சள் தாங்க இது. அதுக்கு பல்லுவும் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ வித் வயலட் கலர் காம்பினேஷன்ல உள்ள பல்லு தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு டெம்பிள் அந்த டவர் பார்டர் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அதுவுமே வந்து கோல்டன் கலர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த சாரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அதாவது ரொம்ப அடிக்கிற கலரும் கிடையாது, அடிக்கிற லெமன் எல்லோமா இருக்குல்ல அந்த மாதிரி கலரும் கிடையாது, ஒரு லைட் மைல்டான ஒரு லெமன் எல்லோ கலரு. ஸோ அதுக்கு ஆப்டா ஒரு பல்லு அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கலரும் வந்து ரொம்ப அழகாவுமே இருக்குது. இந்த கலர் வந்து இந்த சாரியோட பிரைஸ் வந்து 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இந்த சாரி பாருங்களேன், ஒரு பாட்டில் கிரீன் வித் ஒரு சூப்பரான ஒரு லைட் ஒரு ஆனியன் பிங்க் ஷேட் கலர்ல தான் வந்து பல்லு அமைஞ்சிருக்குது. சாரியில எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு சில்வர் புட்டா வந்துடும். சாரி உள்ள ஃபுல்லுமே வந்து கோல்டன் கலர் புட்டாவும் வந்துடும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு 3/4 வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு ஆரி ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் சாரிக்கு வந்து ஒரு 3/4 ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு 3/4 காம்பினேஷன் வந்து நம்ம போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க அந்த ப்ளவுஸுக்கும் சாரிக்கும். ஸோ நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டில் கிரீன் கலர்ல வந்து பாடி வந்துடும். பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் ஷேட் பல்லு கலர்ல வந்துடும். சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இப்ப பாக்குற கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு கலருங்க, ரொம்ப அழகான கலர் தான். யாருக்குமே வந்து பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கலர் தான். ஏன்னா இந்த கலர் வந்து நம்ம இப்பதான் லூம்ல போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான கலருங்க. கலர் பாருங்க, அழகா ஒரு சூப்பரான ஒரு கிரீன்ங்க, நல்ல அழகு கிரீன். இது வந்து அடிக்கிற கிரீனும் கிடையாது, இலப்பச்சையும் கிடையாது. ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க ஒரு சஃபேர் ப்ளூவில் வந்து ஒரு பல்லு கொடுத்துருக்கோம். பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் டவர் டிசைன் வந்துடும். சாரி ஃபுல்லுமே இந்த இடத்துல முந்தின புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்டார் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சாரியில் வந்து பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர்லேயே வந்து ஸ்ட்ரைப்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே கட்டுங்க, நீங்களுமே ரொம்ப யூனிக்காக தெரியுவீங்க. ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1100 + ஷிப்பிங் மட்டும்தான். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் வித் பீச் கலரில் தான் அமைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டோனில் இருக்கவங்க வேணாலுமே இந்த சாரீ வந்து வியர் பண்ணலாம். டார்க் டோனாக இருக்கவங்கனாலும் சரி தான், அதாவது வந்து ரொம்ப நல்ல கலராக இருக்கவங்கனாலும் சரி தான், யார் கொடுத்தனாலுமே இந்த கலர் நல்லாயிருக்கும். ஏன்னா கலர் வந்து அந்த மாதிரி மைல்டான கலர் தாங்க. அதாவது எனக்கு வந்து இந்த கலர் சூட்டாக இருக்காது, அந்த கலர் சூட்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது யார் உடுத்தினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ஒரு லைட் பீச் கலர்னு சொல்லலாம், அந்த மாதிரி கலர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே. இதில் வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் கிரீன் பல்லுவில் தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ அதுலேயுமே டவர் புட்டா. இந்த மாதிரி வந்து அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைப் சாரீஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா
டெம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில சாரீஸ்க்கு மட்டும்தான் புட்டாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் கிரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழையார்பேட்டில் வந்து ஸ்ட்ரைப் சாரீஸ் வந்து என்னென்ன கலர் வந்து இந்த வீக் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு 1 by 1 நான் காமிச்சேன். எல்லாருமே இந்த கலர்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து டார்க்கு, லைட்டு, பிரைட்டு, அதே மாதிரி டபுள் டோனு இந்த மாதிரில வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமிச்சிட்டேன் நான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழையார்பட்டு எடுத்து உடுத்துனவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அதை எடுத்து உடுத்தணும் தாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதை வந்து உடுத்தி ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த சாரி வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது தாங்க. இந்த வாழையார்பட்டு வந்து வாங்கி உங்ககிட்ட நாங்கள் உடுத்தணும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு உடம்புக்கு, உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. வெயில் காலத்துக்குனாலும் சரிதான், என்ன ஒரு சீசனுக்குனாலும் சரிதான், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதோட இதை வந்து மாத்திக்குது. ஸோ அதனால வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் சொல்றாங்க. ஸோ நீங்களுமே இதே மாதிரி வாங்கி உடுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த சாரீஸ் வந்து நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா வாங்கி பண்ணலாங்க. நம்மளே வந்து அதுக்கு உண்டானது என்னவோ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட், என்னோட அம்மாவுக்கு, என்னோட சித்திக்கு, என்னோட ரிலேஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து கிஃப்ட் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து கிஃப்ட் அந்த மாதிரி எழுதி கொடுப்பீங்களா, நீங்க வந்து அதுக்கு உண்டான அந்த வேர்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட்ல வந்து எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா தாராளமாக உங்களுக்கு பண்ணாமல் நாங்கள் யாருக்கு பண்ண போறோம், கண்டிப்பா பண்ணி கொடுப்போங்க. நீங்க என்ன வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து அனுப்பணுன்றதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்குற மாதிரியே நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பேங்க. கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் நீட்டாக அவங்களோட நேம் போட்டு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாங்க, கண்டிப்பாக வந்து ரீசெல்லிங் நம்ம கிட்ட இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில், ரீசெல்லிங் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலே உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க. பை.